ஸோ வணக்கம் விவசாயிகள் பார்த்து கொண்டிருப்பது டிஜி தமிழ் கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் யூனைட், அது ஒரு ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல போய் போடுவாங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோ சொல்லுவேன் உடனே வரும், நீங்களும் மற்ற என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ ரேங்க்டுக்குள்ளே நான் வச்சுருவோம், நான் ரெடி கொடுத்துட்டேன். என்ன நான் ஒரு பிளேயர்டா, பிளேயர்லாம் எப்போதுமே ரேங்க் இருந்தால் போட்டாங்க. நான் வந்து எந்த போக்கிமான் சூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணணும், எனக்கு வந்து லுக்காரியை சூஸ் பண்ணலான்னு லுக்காரியை சூஸ் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கொடுத்தேன், என்னடா அது சுற்றுது. ஓகே சரி சரி ஓகே. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணப்போ பாருங்கள், ஃபுல் பேட்டில் வராங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த கேமை நீங்களும் ஏற்றி விளையாடி பாருங்க, நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நான் வந்து சும்மா விளையாடுவேன், இருந்தாலும் வெறித்தனமாக விளையாடுவேன். அப்புறம் அவ்வளோ சும்மா அவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறது நல்லது கிடையாது, அதனால தான். இப்போ வந்து லுக்காரியோ காட்சி கிடையாது. லுக்காரியோவுக்கு இருக்கிற மூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன் க்ரஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய மூவ்ஸ் இருக்குது. ஓகே பேட்டில் அவ்வளோதான் வாங்கிக்கணும். பேட்டில் வந்து வெயிட் பண்ணுங்க. ஆப்போசிட் டீமில் யாரெல்லாம் இருக்காங்க, கெங்காரு, க்ரஸில், சில்வியோன்னு, லுக்காரியோ, நம்மள மாதிரி லுக்காரியோ இருக்கா. அப்புறம் வியாசன் நம்ம டீமில் டேலன் ஃப்ளேமு, லுக்காரியோ, கார்டோவாரே இருக்கா. அப்புறம் கிராமரன்ட்டு, கிரீடன்ட் இருக்குது. ஓகே கிரீடன்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு பழத்தை போட்டு போகும், அந்த பழத்தை வந்து நமக்கு எடுத்துக்கும். ஆனால் லுக்காரியோ டேரெக்டாக கொடுத்துருக்கீங்க. லுக்காரியோ பற்றி கேம் வரணும் சரி தர்றது கேம் தானே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பேட்டரி மற்ற போக்கிமான்லாம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டு சரி ஃபைட் பண்ணுங்கள். 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் பாவி வேறு ஒருத்தன் அடிச்சிட்டான்டா. ஆனால் இந்த போக்கிமான் கன்ஃபார்ம் எனக்கு தான்டா. வாடா இந்த போக்கிமான் நான் எடுத்துட்டேன். மியூட்டியோர் மேக்ஸிமம் ஒரு 3 எடுத்துருக்கேன். அப்போ 6 பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு நம்ம தான் கிடைக்கும் போடுறாங்க. ஆடா பாவி அவன் வந்துக்கிறான். சரி பாவி பண்ண ஆப்போசிட் டீமு நான் ஆரஞ்சு கலர் தான் ஹெல்த்து காமிக்கிறேன். நான் 8 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கும் கோல் போகிற மாதிரி. அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது இந்த கேமோட கான்செப்ட். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். இது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு, இப்போ 2வது நிமிஷமும் முடிய போகுது. சரி இப்போ ஆப்போசிட் டீம் அடிக்கணும். விக்கெட்டாக யூஸ் பண்ணேன். அடுத்து மீட்டியர் மாஸ் யாரா அடுத்து கொடுங்க. இந்த டேலண்ட்டில் வந்து வந்து ஒரு ஃப்ளச்சண்டராக இருக்குது. ஃபஸ்ட் எவல்யூஷன் ஃப்ளச்சிங் வந்து ஃப்ளச்சண்டராக தான் போயிட்டு ஃப்ளச்சண்டர்லேருந்து அது வந்து டேலண்ட் ஃப்ளேம் வாழ்க்கணும். இது நமக்கு 17 பாயிண்ட்ஸ் இருக்குது. 30 பாயிண்ட்ஸ் மொத்தமாக கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி போட்டோம்னு போனால் அப்பப்போ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு நிறைய பாயிண்ட் வந்து சீசன் போகுது பாருங்க. உட்காரி உள்ள வண்டியாடா 2000 வாங்குறீங்க போட அடி ஓகே வச்சுட்டேன். இப்போ நம்மகிட்ட 25, 26. ஆனால் இது ஃபுல்லாக அப்படியே போடணும். இதுலாம் ஒரு பாயிண்ட் தான். ஆனால் 3 எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னு ஒரு மூவ் இருக்கா, பிரச்சனை 30 ரீச் பண்ணுறேன். 30 ரீச் போயிட்டு 12 பாயிண்ட்டு தான். ஃப்ளச்சன்றாங்க போயிட்டு இந்த பக்கம் இப்போ அடித்தோன்னா ஃப்ளச்சன்ற அந்த ஸ்டேடியம் ரெஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலே லெஃப்ட்டில் காட்டுது கொஞ்சம் மேலே மேப்புக்கு மேலே லெஃப்ட்டில். ஓகே இது அடித்தா 20 பாயிண்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ அடிப்போம். எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நார்மல் பஞ்சு யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ இது லோட் ஆகிடுச்சுடா. பட் நாட்ரா போன் க்ரஷ் யூஸ் பண்ண போகிறாங்க. போட்டு பாப்பா ஃப்ளச்சன் ரெடி. அது எனக்கு தான் 20 பாயிண்ட்ரா. எப்போ லாஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் லோட் ஆகிடுச்சு, அதனால யூஸ் பண்ணி எப்படி நான் அந்த பக்கம் அடிச்சிட்டேன். எனக்கு 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. உட்காரி 2 பக்கம் மேலே இருந்தாலும் நான் அடி பண்ணிட்டேன். வெளியே போயிருக்காங்க. என்ன என்கிட்ட மேலே அடி வாங்க போன் க்ரஷ்
அவ்வளோதான். தேவையே எல்லாமே என்கிட்ட வந்து அடி வாங்கிட்டேன். என்கிட்ட 30 பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பவர்ஃபுல் போக்கிமான் வந்துருக்கு. எனக்கு ஆல்ரெடி 30 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இங்கே ஹாண்டர் எங்களோட செகண்ட் ஃபார்ம் அடிச்சிட்டேன். அது 13 ஹைலைட் வரும். 40 அடிச்சு பாருங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம 40 பாயிண்ட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. பாடப்பாவி ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி போட்டாங்க. நம்ம போட்டு சொல்லுவோம் ஐயோ படிச்சுன்னா நம்ம ஹெல்த்து குறையும், ஃபஸ்ட்டு ஓடணும். இதுவே நம்ம டீம் அதை பண்ணிச்சு. பாடப்பாவி ஹெல்த் எடுக்கிறதுக்கு அது வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ இது ரீச் ஆனால் என்ன ஆகும்னா அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து இதில் ஏறிடும். அது ரீச் ஆச்சுன்னா இங்கே லுக்காரி போகலாம். என்னால் சம்மந்தமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி லுக்காரி ஒரு அடி இப்போ சிம்பியாக இருக்குது. போடுறா போன் ப்ரெஷர் அடப்பாதி மாடிக்கிறது வந்து அந்த பறவை அடிச்சிருச்சு. பறவை பேர் என்னன்னு மறந்து போச்சு. கண்ணாக்கு வந்து காரியத்துக்கு அடி 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 ஓட்டி எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அடி 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 டி வேணடா 2 பேர் வந்துட்டாங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் போய் அடி அடி இது ஒரு ஒர்க் பேடு. இது வந்து ஃபுல்லாக லோடாகும். சின்னது லோடாகும். அது லோட் ஆகிடுச்சுன்னா போட்டு ஏன்டா நான் கஷ்டப்பட்டு எல்லாரும் அடிச்சு பாயிண்ட் சேர்த்து வச்சு பாயிண்ட் காயின்ஸ்லாம் கீழே கிடந்தா அது இவன் தூக்கிட்டு போகிறான். ஓடி போய் இப்போ 43 பாயிண்ட்ஸ் தான் மிச்சம் போடணும். அவன் ஏற்கனவே ஒரு கோல் டிஸ்ட்ராய் பண்ணுறான். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. இல்லை இப்போ பாருங்கள் இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குது. அடி 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 25 பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து எப்படி இங்கே ராயல் இங்கே ஸ்பானர்ஸ் இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ் பொலிமன்ற வந்துச்சுல அதை அடிக்கும்போது எல்லா பண்ணியும் அடித்தேன். அப்போ டூ இந்த காயின்ஸ்லாம் வந்து இப்போ காயின் வந்துடும். ஒரு போக்கிமான் அடிச்சோன்னா காயின் போயிடும். அது இடத்துல பாயிண்ட் ஏறும். சரி வாங்க இப்போ எந்த பண்ணி 37 பாயிண்ட்ஸு. இது 43 பாயிண்ட்ஸ் வேணுமா? நடிக்கிறேன் 50 பாயிண்ட்ஸ் தருவீங்களா? 2 பாயிண்ட்ஸ் தான். ஓகே 40 பாயிண்ட்ஸ் இருக்கு. போடா சில்வியா நம்ம தான் போயிடுச்சு. ஏன்னா இங்கே தான் இருக்கேன். இன்னும் 3 பாயிண்ட்ஸ் தான். இங்கே 2 கால் இருக்குது. 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த பக்கம் டி ஒரு போன் கிடைச்சி அவ்வளோதான். இந்த கோல் ஸ்கோர் பண்ணி இந்த கோல் இந்த இடத்த டிஸ்ட்ராய் பண்ணுவோம். டிஸ்ட்ராய் பண்ணி காரியோடா சாதாரணமாக ஆறா எப்படி 6 10 26 6 ஸ்பியர்னு இப்போ ரைட்டில் யூனைட் மூணு காட்டுதில்ல அதுதான் வந்து ஜெயண்ட் ஆரஸ்பியர். அதாவது வந்து லுக்காரி வந்து மெகா எவன் வந்து ஜெயண்ட் ஆரஸ்பியர் பண்ண முடியாது. அதோட அது ஆஷோட லுக்காரியில் மட்டும்தான் அந்த மாதிரி முடியும். ஏன்னா அவங்க அதுக்கான பயங்கரமாக போட்டு அடி எலிமிட்டி இங்கே பாடம் வேணும் போட்டு அடி பாடம் இவங்க அடிச்சு அந்த 25 பாயிண்ட் வந்துருச்சு. அவ்வளோதான் போச்சு. எனிமி வந்தது நம்ம ரொம்பலாம் இருக்கோம்னா போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கேன். பெரிய விட்டு போவாங்க அடி எனிமி வந்தாலும் போட்டு அடிச்சுடுவாங்க. அப்பா கெங்காரு நீ எவ்வளோ போய் கெங்கார மாறிட்டியா? சரி அப்போ வீரஸ் ஒரு சோழ இருக்கு. இப்போ ஒரு அடி எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடை யூஸ் பண்ணி ஓடிடலாம். அடிச்சு முடியும். 29 பாயிண்ட்ஸ் இன்னும் 11 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் 50க்கு 50 வந்துடும். 11 பாயிண்ட்ஸ் எடுத்து யார் நம்ம அடி வாங்க சரிங்க வரணும் பார்ப்போம். இந்த பக்கம் மிஸ்டேக் இங்கே நீங்கள் தான் இருக்கீங்க. ஓகே நம்மளுக்கு 3 ஓகே இப்போ நம்மள்ட்ட 50 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே கோல் ஸ்கோர் பண்ணுவோம். போட்டு 50 ஓகே ஸ்கோர் பண்ணிட்டோம். கோல் ஸ்கோர் பண்ணிட்டோம். கையங்கர் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரி
இந்த பொக்கிமானை தான் நம்ம அடிக்கணும். போட்டு ஜெயிலாக இருக்கிற போட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ 45 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னும் 5 பாயிண்ட் தான் வேணும். போடு பையன் இந்த கைநடு சரி ஓகே. இப்போ 50 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே போய் ஸ்கோர் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே நீங்கள் மட்டும் செய்ய முடியும். சரி +100 ஆப்போசிட் டீமில் வந்து சரண்டரே ஆகிட்டாங்க. நல்ல 100 போட்டதுக்கப்புறம் இப்போ எங்கள் டீம் ஜெயிச்சிருமா? ஜெயிச்சிருச்சு கைஸ். யார் அதுக்கான முக்கிய காரணம் நான் தான். லுக்காரியோ அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ளேஸ். என் டீம்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு. ஓகே இப்போ ரேங்க்கு ஓகே. பிகினர் கிளாஸ் 4லேருந்து பிகினர் கிளாஸ் 5லேருந்து 4க்கு வந்துட்டேன். ஓகே இந்த வீடியோ நீங்களாம் லைக் ஷேர் அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆன் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் இந்த கேம் வந்து நல்லா தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு மியூசிக் பிடிச்சவங்க இந்த மாதிரி வரும். நான் வந்து இந்த பால்கியாக வாங்குறது இந்த அளவுக்கு பேட்டில் பண்ணுறது க்ளீன் பண்ணி சைடில் ட்ரெயின் இருக்குல்ல இதை கொடுக்கணும். ஓகே வீடியோ பார்க்குற நீங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ வீடியோஸ் உடனே நீங்களும் அதை என்ஜாய் பண்ண முடியும்.